அவ்வளோ வலியும் சுமந்த பிறகு அவருக்கு எண்ட் ஆஃப் த டே எங்கே போய் நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். அவ்வளோ பெயினை சஃபர் பண்ணிட்ட பிறகு அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் எங்கே கிடச்சிருக்கும். நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. வழக்கமாக கஷ்டம்னா ஒரு சிலுவை ஏசப்பா வைக்க நிறைய இருந்துச்சு. இது ரொம்ப பழகி போன விஷயம். இதை ஸ்கல்ப் பண்ணுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா 12 பேர் ஸ்கல்ப் பண்ணாங்க வித்தின் 5 days. அது உண்மையிலேயே சாமி மாதிரி அதை பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி ப்ரே பண்ணிட்டு 3D டிசைனர் ஓடி போகாத குறை தான். ஹாய், ஐம் சார்ல்ஸ் பிரான்சன் தாஸ் and I'm very proud. Sandham Churchல I'm having my interview because of this project நாங்கள் ரீசெண்டாக பண்ணது. Sandham Church, one of the ancient church at history. ஸோ பேசிக்லி இது சென்ட் தாமஸ்னால அவர் பேரில் அவரோட ஹிஸ்ட்ரிக்காக அவரோட பாடி ஸ்டெயின்ஸ் கூட அவரோட சாண்ட் அவர் ஃபீட் பேஸ் பண்ண ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக எங்கள் பேஸ்மெண்ட்ஸில் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ பேசிக்லி சென்ட் தாமஸ் சர்ச். ஓகேவா? இது இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல்னா, டூரிஸ்ட் யார் வந்தாலுமே எப்படி வந்து தாஜ்மஹாலுக்கு போவாங்களோ சாந்தோம் சர்ச் வராமல் போக மாட்டாங்க. இது யார் இந்தியா சாந்தோம் சர்ச்சுக்கு வராமல் போக மாட்டாங்க. இதுதான் சாந்தோம் சர்ச்சோட ஹிஸ்ட்ரி. அண்ட் நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, சர்ச்சோட யூத்தில் ஐ வாஸ் அ பார்ட். அங்கே நான் குட்டி குட்டியாக டெக்கரேஷன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு தான் இங்கே எனக்கு டெக்கரேஷன்ஸ் பண்ண வருதுன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ சோஸ் திஸ் ஃபீல்ட். என்ன ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு பேஸாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே சர்ச் தான். இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி ஃபார் ஈஸ்டர் வென் வி ஹேட் டு திங்க் அபவுட் சம்திங், நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஏதாவது புதுசாக இருக்கணும் பீப்புளுக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக இருந்தோம். எங்களுக்கு ரெஃபரன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து வேட்டிக்கனில் கியோட்டா ஸ்டாச்சுன்னு ஒன்று இருக்குது, which was sculpted by Michelangelo. 1449 1448க்குள்ள அது ஸ்கல்ப் பண்ண ஒரு விஷயம். அது பேசிக்காக என்ன சொல்ல வருது அந்த ஸ்டாச்சுனா, ஏசப்பா இறந்த பிறகு மாதாமாவோட மடியில் ஏசப்பாவை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பெயினை டெலிவர் பண்ணுற விஷயம் தான் அது. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இந்த வாட்டி வாட் ஐ தாட் வாஸ், மாதாமா என்ன அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் அது அவங்களோட இந்த உலகத்தில் ஒரு ஹியூமனாக பிறந்து அவங்களோட குழந்தை தான் நம்ம எல்லாருக்காகவுமே suffered so much. ஸோ மாதாமாக்கு அது எப்படி இருக்கும், she is playing a big part and she knows this is what is going to happen. இல்லை, அது இல்லாமல் இவ்வளோ சஃபரிங்க்கு அப்புறம் மாதாமா மடியில் தான் ஏசப்பா வந்து he felt peace. ஸோ பேசிக்லி இதோட கருவு என்ன அப்படின்னா, அவ்வளோ வலியும் சுமந்த பிறகு அவருக்கு எண்ட் ஆஃப் த டே எங்கே போய் நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக இருந்தார், அவங்க அம்மா மடியில். இப்போ நம்மளே அதானே பண்ணுவோம். நமக்கு அப்பா தான் பெரிய பலம், இதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம தேடுற இடம் அட்லீஸ்ட் அம்மா கூட ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசணும். நம்ம என்ன பண்ணாலும் நம்புறவங்க, நம்ம எதையும் சாதிச்சோன்னு அம்மா அந்த டச் இருக்கணும்னு நான் நினச்சேன். எப்பவுமே வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய ரத்தமோ நிறைய சிச்சுவேஷனோ நிறைய பெயினையும் தான் காட்டுவாங்க இந்த சுச்சுவேஷனில். எனக்கு இந்த வாட்டி அது பண்ண வேணாம். அது மக்களுக்கு பழகி போன ஒரு விஷயம், அதை பண்ண வேணாம். இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பெயின்ஃபுல்லான இதை காட்டாமல் அவ்வளோ பெயினை சஃபர் பண்ணிட்ட பிறகு அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் எங்கே கிடச்சிருக்கும். ஃபைனலாக அப்பாடா எங்கள் அம்மா மடின்னு ஒன்று இருக்கும்ல, அதை காட்டணும், அதை பீப்புள் ஃபீல் பண்ணணும். அவங்களும் நிறைய சஃபர் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளை இவ்வளோ வலி அனுபவிக்கிறானே அப்படின்னு. ஸோ கடைசியில் அவங்க கையில் அவங்க மடியில் ஏசப்பா வந்த பிறகு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ சஃபர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுமே இதை தான் சஃபர் பண்ணியிருப்பாங்கன்றத எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. வழக்கமாக கஷ்டம்னா ஒரு சிலுவை ஏசப்பா வைக்க நிறைய இருந்துச்சு. இது ரொம்ப பழகி போன விஷயம். அந்த கண்டெம்பரரியாக இருக்கிறத உடைக்கணுன்றது தான் வந்து நம்மளோட ஐடியாவே. ஸோ நிறைய ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரத்தத்தை வச்சு ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டாச்சுவாக வச்சிடலாமா, ஏசப்பாவை மட்டும் வச்சிடலாமா, எல்லாமே ட்ரை பண்ணுவோம். வழக்கமாக இப்போ யாராக இருந்தாலும் என்னடா புதுசாக பண்ணிட்டாங்க அப்படிதான் நம்ம க்ரௌடை புல் பண்ணணும். இன்னைக்கு க்ரௌட் வந்து சும்மா மாசுக்கு வந்துட்டு போகிறத விட அவங்களையும் எங்கேஜிங்காக வச்சுக்கணும். அவங்கள பார்க்கும்போது அந்த வந்தோம் மாசுக்கு போனோம் இல்லாமல் இங்கே ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்து ப்ரே பண்ணிட்டு போனோன்றது தான் எண்ணமே. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் போது 3D ஒர்க்ஸ் நிறைய போச்சு. 1 இல்லை 2 இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 3D பேலட்ஸ் போச்சு. அதுக்கே நமக்கு ஒரு 15-20 நாள் ஆச்சு இந்த 3D அவுட் எடுத்துகிட்டு வரதுக்கு. அந்த 3D அவுட் எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவை நம்ம ஒரு இடத்துல ப்ரொடெக்ஷன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து சேஃபாக வச்சு அதுக்கு நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அந்த லாஜிஸ்டிக்ஸ் பெரிய சவாலாக இருந்தது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் டீம் கூட நம்ம போய் அதை ஹேண்டில் பண்ணோம். இதை ஸ்கல்ப் பண்ணுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா 12 பேர் ஸ்கல்ப் பண்ணாங்க வித்தின் 5 days. ஏன்னா நம்மளுக்கு டிசைன்லேயே லேட் ஆகிடுச்சு. இது தான் அந்த ஹஞ்ச் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 12 பேர் இதை ஸ்கல்ப் பண்ணாங்க. இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் டீம் இதை பெயிண்ட் பண்ணி இந்த ஒரு மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் கிரே ஷேடோ லைட் வரதுக்கு அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 days ஐ தெரிஞ்சு இதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு தான் 3D பிரிண்ட் பண்ணுறோம். அதை 3D கட் பண்ணிவிட்டு மிஷின் மோல்டிங்கில் நாங்கள் எடுத்துருவோம்.
எடுத்துட்ட பிறகு மேனுவலாக நம்ம மனுஷங்களை இந்த மாதிரி காவிங் பண்ணுற ஆள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஃபேஸ் எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு வரும். அவங்களுக்கு தான் அதிகமாக டைமே ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தத்ரூபமாக இருக்குலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறீங்களே, இது எல்லாமே அந்த மாதிரி கார்விங் பண்ணவங்களால மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். நான் என்ன நினச்சணும், என்ன நான் ஃபீல் பண்ணணும், அந்த அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு பார்த்தோன்னே அந்த பீஸ், ஒரு பாவம், ஒரு மாதிரி ஒரு அமைதி இருக்குல்ல, அந்த அமைதி தான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். இந்த கேயாஸ்லேயும் ஒரு அமைதி, எண்டில் ஒரு அமைதி அவர் கிடச்சிருக்கும், என் அம்மா மடியில் தான் அப்படின்றது ஒரு அமைதி, அதை நான் எடுத்துகிட்டு நினச்சேன். எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இதை பண்ணி முடித்த பிறகு நம்ம பீப்புள் வந்து, பெரியவங்க வந்து அதை உண்மையிலேயே சாமி மாதிரி அதை பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி ப்ரே பண்ணிவிட்டு அதை நான் தள்ளி நின்று பார்க்குறேன். அதில் கிடைக்கிற ரிவார்டு வந்து நம்ம எதுலேயுமே சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ரிவார்டோ அவார்டோ கொடுத்தாலோ அது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்கே வந்து வச்ச பிறகு நிறைய ஃபேமிலிஸ் என்கிட்ட வந்து, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நேற்று ஒரு ஃபேமிலி எனக்கு யாருன்னே தெரியாது வந்து, என் பையன் உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன், ஃபேனு, நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம யாருமே கிடையாது, என்னோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து என்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அப்போது அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுல்ல, நம்ம என்ன நினச்சோமோ அவங்க அதை பார்த்து கண்ணு கலங்குறாங்கல்ல. இங்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது, கண் கலங்குறாங்க. அதுதான் எனக்கு வேணும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் ஐ டோன்ட் திங்க் நான் கரெக்டாக கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு வேர்ட்ஸ் கரெக்டாக வரல, பட் ஆனால் அதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஒரு இதில் தான் எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் என்ன அவுட்டை நினச்சேனோ, என்ன பண்ணணும்னு நினச்சேனோ, என்ன ரியாக்ஷன் வரணும்னு எதிர்பார்த்தனோ எல்லாமே வந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஐ மிஸ்ட் அவுட்ன்ற ஃபீலே எனக்கு இல்லை. நான் என்னெல்லாம் டிசைர் பண்ணணும் அது ஆக்சுவலாக அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெட் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், ரெட் இருக்க வேணாம். அந்த ரெண்டாவது என்ன கொடுத்தோம்னா ஒயிட் நிறைய பார்த்துட்டோம் நம்ம, ஒரு கிரே அண்ட் ஒயிட் ஸ்டோன். ஏன்னா இட் இஸ் அ கிரே பீரியட், கிரே அண்ட் ஒயிட்டில் போகலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேலட்டில் யாரும் பண்ணதில்லை, ஆஸ் ஃபார் அஸ் ஐவ் ரிசர்ச் யாரும் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த இதில் போகணும். 3D டிசைனர் ஓடி போகாத குறை தான், நிறைய வாட்டி மாற்றிருக்கேன். ஏன்னா இது என் மூளைக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையும் குறை சொல்ல முடியாது. என் மூளைக்கு தான் இப்படி வரணும், ஏன்னா இது புதுசு, எதையோ பார்த்துட்டு பண்ணல, நம்ம கான்செப்ட் தான் நமக்கு தெரியுமே தவிர புதுசு. அப்போ என் மூளையில் ஒரு மாதமாக இருந்தாங்கல்ல அவங்க, இப்போ நீங்கள் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணீங்களோ அதான் என் மூலையில் இருந்தாங்க. அதை வர வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த டிசைனர் வந்து, அதுதான் உங்களுக்கு சொன்னேன், 15-20 நாள் ஆச்சு, நிறைய வாட்டி மாற்றணும். ஃபைனலி தான் இந்த அவுட் வந்துச்சு. ஷி வாஸ் வெரி ப்ரிப்பேர்ட், ஓகேவா. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஏன் தண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அவரே அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவருக்குள்ளேயே அவர் வச்சுருக்கும் போது அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் நவ் இஸ் டன் எவ்ரி திங், ஃபைனலி இஸ் வித் காட். கரெக்டாக என் புள்ள அவன் கடமையை முடிச்சிட்டான், கரெக்டாக உங்களுக்காக தான் முடித்தான். ஐ எம் ஹாப்பி, ஃபைனலி இஸ் ரெஸ்டிங். அந்த ஃபீல் இருக்குங்களா, நான் கண்ணீர் வர மாதிரி வைக்கல. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டருக்கு ஜீசஸ் உயிர் தள்ளுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், ரெகுலராக இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ஐடியா. வில் சி, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தேங்க்யூ.